உனக்கு கஷ்டமா தான் சொல்லி போய் சொல்லி விட்டு போயிடுறேன். அவளை சங்கட்டமா இருக்குது. வேலைக்கு போயிட்டு என்ன பெயிண்ட் பட்டிக்கிட்டு போறானா? இவங்க எல்லாம் போயிருவாங்க. 12 லட்சம் ரூபாய் போட்டு வண்டி வாங்கிருக்கிற வண்டி போயிடும். வண்டியாடா முக்கியம், இவங்க தள்ளுறதுதான் முக்கியம். ஏசாமி ஏன் இரும்பு கடை வேலை செட் ஆகலையா உனக்கு? நான் கேட்கல. ஏன் பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கே போற? எப்படி கொண்டு பெயிண்ட் பல தலையை விட்டுட்டியா? போகத்துல தெரியாம வந்துட்டேன். எனக்கு என்ன தெரியும்? நீ பேசல, நான் பேசுறேன். நீயே மூடிட்டு பேசு. சாணி சாமியப்பா, சாமியப்பன் புளித்திக்காட்டுல என்ன வேலைக்கு இப்ப வந்து பில்லு குடிஞ்சு போறதுக்கா? சாமிகள் சாமியப்பன் தாட்டி மட்டும் இருக்கிறாரா? என்னிடம் எக்கச்சக்கமாக பேசாது. மறந்து போயிருவியா? சாபத்தை அழித்து விடுவேன், சாபத்தை அழித்து விடுவேன். ஏற்கனவே கோழிக்கடத்தோட தின்னு விட்டோம். சாப்பாடு பெரியோர் சிறியோர் பள்ளிக்கு செல்லும் மனவேலும் சிங்கார சபையில் அமர்ந்திருக்க காலம் சென்று கோவிந்தராஜ் கோமாளி சார்பாகவும் கண்ணீரஞ்சில் போயிட்டா போட்டுக்கிறீங்க. காலத்துக்கும்பா காலங்க செத்து போயிட்டு நினைச்சுட்டு போறாங்க. சரி விட்டு தெரியாம சொல்லிட்டேன், கோவப்படாத. என்ன தெரியா சொல்லுவ நீ? சாவறதுனா ஒரு உனக்கு அவ்வளவு பெருமையா இருக்குது உனக்கு. சோர்த்தன மாதிரி கோபம் வருது. சொல்லு. நாளைக்குள்ள சார்பாகவும் கோவிந்தராஜ் கோமாளி சார்பாகவும் முத்தான முதற்கண் வணக்கம். அப்படியா இருந்தாலும் சிங்கார சீர் சபையிலே இன்று வைக்கப்பட்ட நாடகம் என்ன? ஸ்ரீ மகாபாரதம். ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய அரவன் பிறப்பு, நாகார்ஜுனன் சண்டை, இந்த நாடகத்தில் நாகக்கண்ணி திருமணம், நாகக்கண்ணி திருக்கல்யாணம். 3 பேர். இந்த நாடகத்தில் நான் யார்? இந்த ஸ்ரீ மகாபாரதனா இந்த ராமாயண கந்தபுராண வேலை. ஸ்ரீ மகாபாரதம்னா இந்த பொன்னாலப்பட்ட எப்படி என்றால் அரவான் பிறக்கிறாங்க. நிறைய பேர் சொல்றாங்க அர்ஜுன மன்னனுக்கு ஏகப்பட்ட பொண்டாட்டி பேரு அளவே இல்லப்பா. அதே மாதிரி அரவானுக்கு வந்து ஏகப்பட்ட மகனோட அரவான் சண்டைக்குது, அரவான் சண்டை, அரவான் கடை பலிக்குது, அரவான் கடை பலி, அரவான் அலுபூஜகன். இத 3 வேற. இந்த அரவான் பிறப்பு வேற. அரவானாகப்படுவன் எப்படி பிறக்கிறார், நாடகத்துல எப்படி பிறக்கிறாரு, எப்படி பிறக்கிறார், எங்கே போறாரு. ஏனென்றால் ஆனால் அழகமன்னனுக்கு எத்தனையோ குழந்தைகள் உள்ளா, எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் இந்த அரவானுக்கு தனி சிறப்பாக வருது என்ன என்று சொல்லி இந்த நாடகத்துல கெட்ட கதையா இருந்தாலும் 30 பார்த்தால்தான் அந்த கடைசி அத்தியாயமா வருது. என்ன ஏது என்று தெரியும். நான் யார்? அருகரி மூலம் என்று
ஆழ்வாரே தேவருக்கும் மூவருக்கும் யாவருக்கும் மேன்மையான தேவன் நான். ஆமா, சின்ன கண்ணன் சிங்கார கண்ணன் ஸ்ரீமந்த நாராயணன் ஸ்ரீமந்த நாராயணன் பூவண்ட கண்ணன் சின்ன கண்ணன் கோபால கண்ணன். எனக்கோ பல நாமதேயம் உள்ளது. ஆமா, கூப்பிடுறது வருன்னு அது வீட்டுலடா வீட்டுல கூட இப்ப அந்த பேர் அழிஞ்சு போச்சு. சரி விடு. அப்படியா இருந்துட்டாலும் என்னையும் பெற்றாலே தாய் தந்தை எப்பேர் வட்டவர் சொல்ல வேண்டும் அல்லவா? எத்தனை வேண்டும்? 10 மாதம் தாங்குமதே தங்குமதே. அங்கத்தில் சுமந்த தாயோ தேவகி ரோகிணி. தந்தையாரோ வசுதேவ மன்னன். தேவகி ரோகிணிக்கும் எப்படி பிறந்தேன்? முதலாவதாக 7 பெண் குழந்தைகள் பிறந்தார். 8ஆவதாக 8ஆம் போராக ஜனித்தேன் நான். பெரிய சொல்றாங்க, நான் சொல்லல. இந்த 8ஆம் போர் கண்ணன் சொல்றாங்க. 8 வச்சு விடலாம் குட்டிச்சோராய் பேர் சொல்றாங்க. அது உண்மையா போய் எப்படி கேட்கணும் இல்ல? கேளு நான் சொல்லல, பெரிய சொல்றாங்க. எப்பா 8 வச்சு விடலாம் குட்டிச்சோராய் பேருமா? யார் சொன்னா? பெரிய சொல்றாங்க 8 வச்சு விடலாம் குட்டிச்சோராய் பேருமா? 8ல இருந்து 10 வரையிலும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நம்பர் சேருதா? இல்லைங்க. 8 வரலும் சேரலைங்க. 8ஆவது துவக்கம் ஆகும் பொழுது இருந்து முடிவுக்கு வரும் பொழுது எங்க ஜாயிண்ட் ஆகுது? 2 ஒரே முட்டா ஜாயிண்ட் ஆயிடுங்க. 8 துவக்கத்திலிருந்து முடிவு வரையிலும் ஒரே இடத்தில் சேர்க்கையாவதாகிறது. 8 என்பதோ ஒரு ராசியான நம்பரும்பாங்க. எதுக்காக வந்தீங்க? எதுக்காக வந்தேன்? 8ஆம் போர் கண்ணனாக. ஏனென்றால் 8ஆம் போர் கண்ணனாக பிறந்து மாலை சுத்தி பிறந்து மாலை சுத்தி பிறந்து மாமியாருக்காக தாய் மாமனுக்காக. மாமியா தாண்டா தாய் மாமங்கிற மண்டங்கள இல்லப்பா, அந்த ஆளுக்கு மாமியா தான் இருக்கு. கோட்டை சுத்தி பிறந்து. அப்ப ஓட்டைக்கு ஆகாது. அது கோட்டைக்குடா. சாமி இவ்வளவு கோவப்படக்கூடாது, ரொம்ப மீறிக்கிட்ட. உங்க வீட்டுல பணம் உழுவ முடியும் பாரு, சாமி பணம் உழுவுன்னா பேசும். சில்லற சாமியாச்சு. அப்படியா இருந்தாலும்
அஞ்சு சிறு வயதானது தாயோடு இருந்த தாய் மாமனை கஞ்சன் கம்சன் இருவரையும் கருவறுத்து நீங்க ஆமா அப்படி கருவாவது அறுத்திருந்தாலும் அன்பா பிறந்ததோ பாட்டாத வடமதுரை நான் வளர்ந்ததோ ஆயர்பாடி. அது எப்படி வாடகையா சேமி சும்மாவா என்னது ஆயர்பாடியில அது ஆயர்பாடியில ஆயர்பாடி ஆயர்பாடியில் எப்படி இருந்து நந்த கோனாருக்கு செல்ல மகனாக வளர்ந்து அசோதை அம்மைக்கு செல்ல பிள்ளையாக வளர்ந்து ஆமா வளர்ந்து வாலிபமாக இருந்தாலும் அன்பா நான் யாருக்கு பட்சமாக இருக்கிறேன் நம்பிய பாண்டவர்க்கு நம்பிய பாண்டவர்க்கு ராமனாகினேன் நம்பாத துரியனுக்கு நானோ ஏமனாகி வாழ்ந்து வருகிறேன். அப்படியா இருந்துட்டாலும் மாலையிட்ட தேவியால் யார் மாங்கடியிலே பிறந்து மகாலட்சுமி மாலையிட்டு இருந்தாலும் இப்ப நீ என்ன பண்ற? என் பொண்டாடிட்டு போயிட்டு வா. என் பொண்டாடி போய் கூட்டிட்டு வாடா. 10 மணிக்கே சொல்லிக்கணும். அப்பெல்லாம் சத்து பூட்டு போச்சு. சத்து பூட்டு போச்சு. சத்து விட்டு போச்சு. இப்ப போட 1.5 மணி நேரமா பண்ண முடியும். எதுக்கு? என்னால முடியல சாமி. ஏன்னா மாத்திரை ஒண்ணு வாங்கிட்டு வந்து கொடு. போட்டு வீட்டு லெவலா பண்றேன். அதுக்குள்ள பையன் அடிச்சுக்கிறான். ஒரு மனிதனாவட்டவனை பார்த்து நான் முறைத்தால் அவன் மெம்மேலியமாக வளர்ந்து கொண்டே இருப்பான். ஒருவனை பார்த்து சிரித்து விட்டால் அவன் அச்சமயமே நாசமாவதாகி விடுவான். சாமி எனக்கு ஒரு ரொம்ப வேண்டுகோளுங்க. என்னப்பா? இப்ப பார்த்து என்னை சிரிங்க. இப்ப பார்த்து முறைங்க. நாளைக்கு டெம்போல போறோம்ல இக்கத்தகால போய் இந்த காக்காபுரத்துல பாலத்துக்கல்ல இப்படி தினமுறமே. ஆமா மெயின் ரோட்ல. அங்க போன உடனே சிரிச்சு புடிச்சாமி. ஏப்பா? டெம்போவோட கமத்தி விட்டு அசாத உட்காந்துக்கிறேன். நிம்மதியே இல்ல. ஆனா கொல்லலாம் தான் இருப்பியாட்டு. வண்டி ஓட்டுறதுக்கெல்லாம் இதே தான் நினைப்பல இருப்பீங்களா? ஆமா. ஒரு நாள் தரும்புல ஒண்ணானா போச்சு. சொல்லுங்க. அன்பா எனக்கு தொழிலாவது என்ன? ஐயா தொழிலுக்குதா? ஆமாப்பா. இரும்பு கடை தான். இந்த நாடகத்துல என்ன வேலை? அன்பா ஏனென்றால் தேவர்களோ மும்மூர்த்தி தேவர்கள். முதலாவதாக இருப்பவர் பிரம்மதேவன். பிரம்மதேவனுக்கு என்ன தொழில்? எப்பேற்பட்ட தொழிலாக வருது? பேரு கேட்காதது காசு வாங்கிட்டு வந்தேன். நீ எப்படி அண்டா? மவளஞ்சாவடியை சேர்ந்த காவல்துறை ஐயாவட்டவன். நான் உயிருக்கு மேலான விலகப்பட்ட நான் காவல்துறை. இந்த ஊருக்கு இன்னைக்கு கருப்புனாரு பண்டிகை முன்னிட்டு ஊரு பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு தெருக்கூத்து நாடகம். அதே மாதிரி மக்களுக்கு காவல் தெய்வம் வழங்கப்பட்ட அதிகார ஐயா விடிய முப்பொழுதும் காவல் தெய்வம் வழங்கப்பட்ட அதிகார ஐயா சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார். ஆமா ஆளுக்கு 50 ரூபா கொடுத்துருக்காங்க. சும்மா இல்ல. அதுலயும் பங்கு சொல்லி விட்டாங்களே. சரி விடுடா, அப்படிதான் வாங்கி விடுறா. சில்லறை இப்பயே தரணும். சரி வெயிலா வாங்கி வெயிலா வாங்கி ஒரு 1000 போயிரும். இல்லைன்னா நான் 250 ரூபா பிடிச்சிக்குவேன் காலையில. சரி காலையில நீ பிடிக்கிறேன் நான் பிடிக்கிறேன். சொல்லு. எவ்வளவுதான் இருந்தாலும் கோயிந்தனு தருத்தான மட்டும் அடங்க மாட்டேன். சொல்லு 50 ரூபா கொடுத்துடலாம். அன்பா உட்காந்து சாமி காசா கூட தேவர்களோ மும்மூர்த்தி தேவர்களே படைக்கும் பொறுப்பை ஏற்றவர் சதுர்முகம் படைத்த பிரம்மதேவன்.
இரண்டாவதாக அன்பா காக்கும் தொழிலை படித்தவர் உலகெங்கும் காக்கும் தொழிலை படித்தவரும் சிவபெருமானாகப்பட்டவர் எனக்கோ அழிக்கும் தொழிலாகப்பட்டது. ஆமா வாயில் விழுந்து போச்சு. ஏனென்றால் சிஸ்டர்களை சுஷ்டி பரிபாலனம் செய்யக்கூடிய சிஸ்டர்களை சுஷ்டி பரிபாலனம் செய்யக்கூடிய என்னுடைய பெயரோ கோபால கண்ணன். உங்களுக்கு என்ன பொறுப்பு? சிஸ்டர்களை துஷ்டி பரிபாலனம் செய்யக்கூடியவன். அப்பனா அழிக்கிற பொறுப்பு? அழிக்கும் பொறுப்பை ஏற்றவன். ஏசாமி அழிக்கிறத பெரிய ஆளுப்பா நீ. அப்புறம் ஏசாமி பொண்டாட்டி கொண்டு போய் சேலம் ஜிஹெச்ல விட்டீங்க நாமக்கல்ல. நீயே அழிச்சு கொள்ளாம கருவு தானே அப்படியா இருந்துட்டாலும் இன்று தினமாக என்னோட தேவையா விளங்கக்கூடிய மகாலட்சுமியை பார்க்க வேண்டும். அது சீக்கிரமாக மன்னவர் அளித்தார் என்று சொல்லி அது சீக்கிரமாக கருடாழ்வாரே. மேல கை வைக்காத கம்ம கட்ட மசீர் அப்படியே தெரியுது. சரி விட அசிங்கப்படுத்த அது சீக்கிரமாக சென்று என் தேவியாரை அழைத்து வா. நான் எங்க இருக்கட்டும் ஐயோ படுத்தாவ திறந்து அந்த படுக்கிறது வெயிட் பண்ணி வந்தாங்க. கேளுங்க மகாதேவனே, அந்த சமயத்தில் ஒன்னாலப்பட்ட கோபால கண்ணன் தன் மனைவியாகப்பட்ட ஆதி மகாலட்சுமி அழைக்க ஆதி மகாலட்சுமி சபைக்கு தருவா.